மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 பங்குனி மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள்ளார, அதாவது 13/4/2026 திங்கட்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை எப்படி இருக்கின்றது, ராகு கேது மாற்றம், குரு பகவானின் நிலை, இதெல்லாம் பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், பண வரவு எப்படி இருக்கும், தடைபட்டு போன காரியமெல்லாம் முடியுமா, மிக முக்கியமாக கடன் தொல்லைகள் எல்லாம் முற்றிலுமாக ஒழியுமா ஒழியாதா அப்படின்ட்டு எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடவுளே நினைத்தாலும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடியாது, இது நடந்தே தீரும் அப்படின்ற மாதிரியான பல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. அது எல்லாத்த பற்றியும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த பங்குனி மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகளெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போது, உங்களுடைய ராசியில் புதன் பகவானும் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் வலுவான நிலையில் அமர்ந்திருக்காங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் பகவானும் சூரிய பகவானும் சனி பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள். பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும், களத்திரஸ்தானத்தில் கேது பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் என்று கிரக நிலைகள் எல்லாம் இப்படி தான் இருக்கின்றது. இதன் காரணமாக எதிர்பாராத பல சம்பவங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். எந்த ஒரு கடினமான வேலைகளையும் எளிதாக சரியாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் தான் கும்ப ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்க்கும்போது, கிரக நிலைகளினுடைய சாதகமான போக்கு காரணமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளையும் வெற்றியை பார்க்க போகிறீங்க. யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலையை நீங்கள் அடைய போகிறீங்க. தொழில் ரீதியாக இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் முற்றிலுமாக குறைய போகின்றது. அதாவது தொழில் வியாபாரத்தில் உங்களை எதிர்த்தவர்கள், உங்களை கைவிட்டு போனவர்கள், அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் போக போகிறாங்க. உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் எல்லாம் ஓடி ஒளிய போகிறாங்க. நீங்கள் தொழில் ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. வியாபார ரீதியாக அசத்தலான ஒரு நிலையை அடைய போகிறீங்க. வியாபாரமும் தொழிலும் சிறப்பாக இருக்க போகின்றது. யார் தடுத்தாலும் சரி உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கவே முடியாது. அப்படி ஒரு அற்புத காலகட்டமாக இந்த பங்குனி 30க்குள்ளார அமைய போகின்றது. இந்த பங்குனி 30க்குள்ளார பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய பல காரியங்கள் உங்களுடைய ஒரு தலைமுறைக்கே பார்த்தீங்கன்னா மிக பெரும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் மறுத்திடவே முடியாது. ஒட்டு மொத்தமாகவே சிறப்பாக தொழிலும் வியாபாரமும் இருக்க போகின்றது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகின்றார். குடும்ப ரீதியாக எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ட்டு சொல்லியே ஆகணும். குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற ஒரு நிலையும் உருவாக போகின்றது. குடும்ப ரீதியாக உங்களால் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது. நீங்கள் இதற்கு முன்னாடி குடும்பத்தில் பல கஷ்டங்கள் அனுபவித்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பங்குனி 30க்குள்ளார குடும்பத்தில் கஷ்டமே இல்லாத ஒரு நிலையும், நீங்கள் சொல்கிறதை குடும்பத்தினர் கேட்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்க போகின்றது. தாய் தந்தை வழியில் பல சாதகமான பலன்களை பார்க்க போகிறீங்க. சகோதர சகோதரிகள் தேடி வந்து உதவக்கூடிய அற்புத காலகட்டமாக இது இருக்க போகின்றது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் அவங்க செய்வாங்க. உங்களுடைய சொல்படி நடக்கும், சொல்படி செய்வாங்க. இதைவிட ஒரு குடும்பத்தில் வேறு என்ன வேணும்? அது அனைத்தும் சிறப்பாகவே நடக்கும். உங்களுடைய குடும்பம் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லுமே தவிர அதல பாதாளத்திற்கு ஒருபோதும் செல்லாது. தடைபட்டு போன திருமணமும் சரி,
தடைபட்டு போன சுப நிகழ்ச்சிகளும் சரி சிறப்பாக நடந்தேறப் போகின்றது. உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறாங்க. மற்றபடி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, அப்பா மகன் பிரச்சனை, அப்பா மகள் பிரச்சனை, குடும்பத்தில் சகோதர சகோதரி பிரச்சனை அப்படின்ட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் சுமூகமான ஒரு நிலையில் குடும்பம் செல்லும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கடன் பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனை தீருமா தீராதா? எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம், வட்டி தான் கட்டிட்டு வரோம், அசலை அடைக்க முடியலையே அப்படின்ட்டு நொந்து போயிருக்கக்கூடிய கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புத காலகட்டமாக அமையப் போகின்றது. 3ஆம் நபர் ஒருத்தரால் கடன் தொல்லைகள் ஒழிய போகின்றது. கடன் பிரச்சனைகளிலிருந்து விலகி வருவதற்கான அற்புத காலகட்டமாக இது உங்களுக்கு இருக்கும். அதாவது எங்கே இருந்து தான் அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கும்னே தெரியாது. அந்த அளவுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் திடீரென அடித்து கடன் தொல்லைகளுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறீங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம். ஒரு மனுஷனுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் தான் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஏற்கனவே தொல்லை கொடுத்து வந்த நோய்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு தீர்வாக அமையப் போகின்றது. இதற்கு முன்பு பலவித நோய்களால் அவதிப்பட்டவர்களுக்கு அதற்கு உண்டான ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது. வலிகள் குறைந்து சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழப் போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக மாற்றம் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும். அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது பண வரவு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கலும் சிறப்பாக இருக்க போகின்றது. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கொடுத்த இடத்திலிருந்து பணம் கைக்கு வந்து சேரும். வியாபார ரீதியாக பணம் சிறப்பாக கையில் புரளக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அதே மாதிரி குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவதற்கான பணமும் உங்களுக்கு வந்து சேரும். உழைப்புக்கு ஏற்ற பணம் வரப்போகின்றது. கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கப் போகின்றது. பண வரவில் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும். அதே மாதிரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற முதியவர்கள் அந்த மாதிரியான நபர்களாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே இது ஒரு அற்புத காலகட்டம். எல்லோருமே சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய அற்புத காலகட்டமாக இது இருக்க போகின்றது. இன்னொரு முக்கியமான விஷயம், கடவுளே வந்து தடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இது நடந்தே தீரும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வகையில் சில சம்பவங்களும் நிச்சயம் நடந்தேறும் இந்த காலகட்டத்தில். அது என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கர்ம வினைகளை பொறுத்து நீங்கள் பாவ புண்ணியங்கள் செய்திருப்பீங்க பார்த்தீங்களா, கெட்டது செய்திருந்தீங்கன்னா கெட்டது நடக்கும், நல்லது செய்திருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். அது இந்த காலகட்டத்தில் நடக்கும். இறைவனே தடுத்தாலும் இதற்கு தீர்வு கிடையாது, நடந்தே தீரும் அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்றது 100% உறுதி.